3 முறை முதலமைச்சராக குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர். எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. 3வது முறை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளராக அவரை பேட்டி கண்ட பெருமை எனக்கு உண்டு. மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையின் சீஃப் எடிட்டராக இருக்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு. போய் பார்த்தேன். 1 மணி நேரம் அமர்ந்து குஜராத்தை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறார், மக்களுக்காக எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் அவர் கேட்டறிந்தேன். அந்த பெருமை எனக்கு உண்டு. அவர் ஒன்று சொன்னார், ரயில் பெட்டிகள் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று எங்களை நாடினார்கள், என்னை வந்து பார்த்தார்கள். நான் அதுல வந்து தயாரிக்கலாமே, நல்ல விஷயம் தானே என்று சொன்னேன். அதன் பிறகு அவர்களை நான் பார்க்கவில்லை. 1 வருடம் கழித்து மீண்டும் என்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எதற்காக, என்ன பிரச்சனை என்று கேட்டேன். பிரச்சனை ஒன்றுமில்லை, சுகமாக முடிந்து தொழிற்சாலை இயங்கி ரயில் பெட்டி தயாராகிவிட்டது, நீங்கள் முதல் ரயில் பெட்டியை கொடுக்க நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். தட் இஸ் டெவலப்மெண்ட், நான் கரப்ட் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்பேரண்ட் கவர்னன்ஸ். அவரால் ஒரு ஆட்சியை சிறந்த முறையிலே நடத்த முடியும் என்பதற்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு தான் அது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதோடும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரி அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிருமா? அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது. சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன், இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன். அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார். நீங்க என்ன கூப்பிட, அங்கிள் கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. You cannot call the honorable prime minister by his name. You cannot call the chief minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை. நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க, அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க. என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீ ஒன்னும் சாதிக்க போறது இல்ல. இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல. ஏற்கனவே ஒரு தடவை ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக், உங்க தலையை எடுத்துருவோம் நாங்க. நான் சொன்னேன், ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க, நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டி வகை தான் வீடு, அங்க வந்து எடுங்க. ரோட்ல எடுத்துறீங்க, தலை தயார துண்டா போய் கிடக்கும், வீட்டுக்கு வாங்க. என்ன இது சாதாரணவன் கிடையாது. நானும் பலரை சந்தித்து வந்தார். கல்லூரியில் படிச்சிருக்கேன், கல்லூரி ரவுடிசத்தை பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனால் தரம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். We are all popular people. When we speak, we should speak the truth.